கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீத புஸ்தகம் 73வது சங்கீதம் 23வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஆனாலும் நான் இப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பரலோகத்திலே உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று சொல்லி பக்தன் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாட்களிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தரே நம் வலது கையை பிடித்து நடத்துகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், சுயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் சுய பலத்தினால், சுய சக்தியினால், நம்முடைய படிப்பினால் நாம் பெற்றுக்கொண்ட சில நன்மைகளின் நிமித்தம் நாம் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்மை அனுதினமும் நடத்துகின்றார், அவருடைய கரமே அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாதென்று ஒரு நிலைமையில் இன்றைக்கு யாரும் நினைப்பதில்லை. நான் படித்திருக்கிறேன், நான் வசதியானவனாக இருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு புத்தி இருக்கிறது, நான் அந்த புத்தியை வைத்து சம்பாதிப்பேன், புத்தியை வைத்து சுகபகமாக வாழ்வேன் என்று சொல்லி எல்லாரும் நினைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவரே நம்மை கரம் பிடித்து நடத்துகின்றவர். நிச்சயமாகவே அவர் கரத்தை விடுவாரானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமையாக மாறிவிடும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை கொண்டு, தம்முடைய தயவை கொண்டு, தாம் அபிஷேகிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை அவருடைய கரத்தினாலே தாங்கிக் கொண்டு, அவருடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்கி, நம்முடைய வலது கரத்தை பிடித்து அனுதினமும் நம்மை நடத்தி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும், எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளுக்கும், பொல்லாத மனிதனுடைய கிரியைகளுக்கும் விலக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாதுகாத்து நம்மை தாங்கிக் கொண்டு வருகின்றவராக அவர் இருக்கின்றார்.